என்னை அழிக்க சதி பும்ரா வந்துட்டு பகிரங்க பதிவு ஒன்று வெளியிட்டிருக்காரு. அண்ட் புதிய கோச் நம்ம தல தோனியா இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா, அதாவது ஃபைட் பண்ணி வராங்க இல்லையா பிஜிடி டெஸ்ட் சீரிஸ், அதாவது பார்டர் கவாஸ்கர் டெஸ்ட் சீரிஸ் 5 போட்டி கொண்ட டெஸ்ட் போட்டியில் என்னங்க சொல்கிறது, இந்தியா 1 அண்ட் ஆஸ்திரேலியா 2வது டெஸ்ட் கண்ணாடி மாதிரி திருப்பி கொடுத்துட்டாங்க. மிக பிரம்மாண்டமான வெற்றி. ஓகேவா, முதல் டெஸ்ட் எப்படி இந்தியா வின் பண்ணாங்களோ அது அப்படியே கண்ணாடி மாதிரி 2வது டெஸ்ட் திருப்பி கொடுத்துட்டாங்க. 10 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றிங்க. ஓகே, இந்த நிலையில் சவுத் ஆப்பிரிக்காவும் பாயிண்ட் டேபிள் விறுவிறுன்னு இலங்கையை ஜெயிச்சு முதலிடம் வந்துட்டாங்க உலகக்கோப்பை டெஸ்ட் பாயிண்ட் டேபிளில். ஓகேவா, இந்த நிலையில் இந்தியா 3வது இடத்துக்கு வந்துட்டாங்க, ஆஸ்திரேலியா 2வது இடத்துக்கு வந்திருக்காங்க. இனி அடுத்து வர 3 டெஸ்ட்டில் 2 வின் பண்ணாதான் இந்தியா உலகக்கோப்பை டெஸ்ட் ஃபைனல் வந்துட்டு நினச்சி பார்க்கலாம். ஓகே, அதனால் வந்துட்டு அதாவது அந்த இலக்கை நோக்கி போகணும் இல்லையா. பும்ரா வந்துட்டு அவர் மனசில் பட்டதை போட்டு உடச்சிட்டாருங்க. பும்ரா சொன்னது சரி என்றும் நம்ம இவர் இருக்கார் இல்லையா கில்கிறிஸ்ட் இப்போ உள்ளவங்களுக்கு தெரியாது, ஆஸ்திரேலியாவோட ஓப்பனர் பேட்ஸ்மேன் கிழிச்சு எடுத்துருவாருங்க விக்கெட் கீப்பர். அவருமே என்ன மென்ஷன் பண்ணியிருக்காருன்னா, முதல் டெஸ்ட்டில் வந்துட்டு சக்ஸஸ் பண்ண கேப்டன், பட் அவர் சொல்கிறத வந்துட்டு ரோஹித் சர்மா கேட்டிருக்கலாம். சேம் டைம் ரோஹித் சர்மா அவுட் ஆஃப் ஃபார்மில் இருக்கார். அவுட் ஆஃப் ஃபார்மில் இருக்கும்போது கேப்டன் பண்ணும்போது அது அந்த டீமையே நிலை குலைத்து விடும். தவறான கேப்டன்ஷிப் பண்ணார், டாஸை வின் பண்ணி பேட்டிங்கை தேர்வு பண்ணுது. இப்படி ஏகப்பட்ட கரடுமுரடான பாதையை தேர்ந்தெடுத்ததுனால தான் கரடுமுரடான தோல்வி அவங்கள வந்து சேர்ந்திருக்கு. முதல் டெஸ்ட் பும்ராவை கம்பேர் பண்ணும்போது ரோஹித் சர்மா கேப்டன்ஷிப் 2வது டெஸ்ட்டில் வந்துட்டு ரொம்ப ஆவரேஜ் என்றும் லோ ஆவரேஜ் என்றும் கில்கிறிஸ்ட் வந்துட்டு சொல்லியிருக்காருங்க. இதே பாயிண்ட் தான் ஏறத்தாழ பும்ராவும் மென்ஷன் பண்ணியிருக்காரு. அதாவது 2வது டெஸ்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நானே கேப்டன் பண்ணுறேன், நீங்கள் வந்துட்டு சக பிளேயராக செயல்படுங்க அப்படின்னு பேச்சுவார்த்தை பண்ணியிருக்காருங்க பும்ரா. ஏன்னா டெஸ்ட் ஃபார்மெட்டை பொறுத்தவரை பவுலரோட ஆதிக்கமான இடம் தான். ஓகேவா, அப்போ ஒரு பவுலர் கேப்டன் பண்ணும்போது பர்ஃபெக்டாக இருக்கும். ஏன்னா பேட் கமின்ஸ் கேப்டனாக இருக்கிறதுனால தான் ஆஸ்திரேலியா நம்பர் 1 இடத்துல இருக்காங்க. ஏன்னா அவர் பவுலரு கடைசி முடிஞ்ச 2வது டெஸ்ட்டில் கூட 5 விக்கெட் எடுத்தார், 5 for எடுத்தாருங்க. இதைத்தான் வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்காரு, நான் கேப்டன் பண்ணுறேன், நீங்கள் சக பிளேயராக விளையாடுங்க. அதே மாதிரி வாஷிங்டன் சுந்தரை வெளியே எடுக்க வேணான்னு மென்ஷன் பண்ணியிருக்காருங்க பும்ரா. ஆனால் இதெல்லாம் வந்துட்டு கேட்கவே இல்லை. கௌதம் கம்பீர் கிட்ட வந்துட்டு இதை மென்ஷன் பண்ண, அதாவது இதை வந்துட்டு ஆலோசனை பண்ண புது கேப்டன் பும்ரா. ஆனால் வந்துட்டு ரோஹித் சர்மாவை எப்படி எடுத்து பேசுறது, அவருக்கு வந்துட்டு எல்லாமே தெரியுமேனு கம்முன்னு இருந்துட்டாரு. இப்படி பயிற்சியாளர் சீனியர் பிளேயர்களுக்கு பயப்படுறதுனால தான் இந்த மாதிரி தோல்விகள் வந்துட்டு ஏற்படுகிறது. எவ்வளோ பெரிய பிளேயராக இருந்தாலும் தவறு பண்ணும்போது தட்டி கேட்கணும், அந்த இடத்துல தான் நான் தட்டி கேட்குறேன். பட் ரோஹித் சர்மா கேப்டனாக தொடர்ந்தார்னா அவருக்கும் எனக்கும் ஏகப்பட்ட முரண்பாடுகள் இருக்குது. ஏன்னா பும்ரா வந்துட்டு 2வது டெஸ்ட்டில் விக்கெட் எடுப்போம் ஃபீல்டரை உள்ள நிப்பாட்டி விக்கெட் எடுப்போம்னு முயற்சி பண்ணியிருக்காருங்க. ஆனால் ஹெட்டை அடிச்சுக்கிட்டு இருந்தார் இல்லையா, இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அதாவது ரன் போகக்கூடாதுன்னு ஃபீல்டர்லாம் சுற்றி வெளியே நிப்பாட்டிட்டாரு. இப்படி ஏகப்பட்ட வாக்குவாதம் இதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதையுமே கில்கிறிஸ்ட் சொல்லியிருக்காரு. பும்ரா வந்துட்டு அட்டாக் பண்ணாரு, இவர் வந்துட்டு டிஃபென்ஸ் பண்ணுறாரு. இதுதான் இவங்க 2 பேருக்கும் வித்தியாசம். டெஸ்ட்டை பொறுத்தவரை அட்டாக் பண்ணணும், ஓகேவா. பட் பும்ரா தான் வந்துட்டு தனித்துவமாக தெரிஞ்சார். ரோஹித் சர்மா டெஸ்ட்டில் வந்துட்டு அவ்வளோவா ஆவரேஜ் கேப்டன் தான் என்றும் கில்கிறிஸ்ட் மென்ஷன் பண்ணியிருக்காருங்க. இதுதான் டீமுக்குள்ளே மிகப்பெரிய மீட்டிங் போயிருக்கு 2வது டெஸ்ட் மேட்ச் முடிஞ்ச பிறகு. கோபத்தில் வந்துட்டு என்னங்க சொல்கிறது, இவர் ரோஹித் சர்மா நாடு திரும்ப போகிறாரு. அதான் 2வது டெஸ்ட் மேட்ச் முடிஞ்ச பிறகு எல்லா பிளேயர்களும் இந்திய பிளேயர்கள் ட்ரெஸ்ஸிங் ரூம் போயிட்டாங்க விறுவிறுன்னு. ரோஹித் சர்மா வெளியவே உட்கார்ந்துருந்தார். ஏன்னா ஆன் த கிரவுண்டில் ரோஹித் சர்மா செயல்பாடுகள் சரியில்லைன்னு பும்ராவே ஒரு சமயத்தில் அந்த ட்ரிங்க் பிரேக் முன்னாடி வந்துட்டு ட்ரெஸ்ஸிங் ரூம் போயிருப்பாருங்க கோவத்தில் கையை வீசிட்டு. இந்த மாதிரி ஏகப்பட்ட எரார் இருக்கிறதுனால தான், குளறுபடி இருக்கிறதுனால தான், ஒற்றுமை இல்லாதனால தான் 2வது டெஸ்ட் தோல்வியை தழுவியிருக்காங்கன்னு சீனியர் பிளேயர்கள் அனைவருமே சொல்லியிருக்காங்க. முன்னாள் வீரர்கள், இந்தியன் வர்ணையாளர்கள். பட் இதெல்லாம் புரிஞ்சு ரோஹித் சர்மா நாடு திரும்ப போறாராமா. சேம் டைம் ஒரு புதிய கோச் வந்துட்டு தோனி மாதிரி, இப்போ தோனிக்கு வந்துட்டு எல்லாருமே பயப்படுவாங்க. ஆனால் கௌதம் கம்பீர் வந்துட்டு விராட் கோலிக்கும் ரோஹித் சர்மாவுக்கும் பயப்படுறதுனால தான் அவங்களை எதிர்த்து பேச முடியலை. அதுவுமே இந்திய அணிக்கு பின்னடைவு. தோனி மாதிரி ஒரு பயிற்சியாளர் நான் கேப்டன் பண்ணும்போது வந்தாருன்னா அது இந்திய டீமுக்கே ஒருத்தா இருக்கும் என்றும் நம்ம பும்ரா பேசியிருக்காருங்க. இது குறித்தும் பிசிசிஐ ஆலோசனை பண்ணியிருக்காங்க. இந்த நிலையில் கௌதம் கம்பீரோட பயிற்சியாளர் பதவி எப்போ வேண்டுமானாலும் பறிக்கப்படும் என்றும் ஒரு முக்கியமான தகவல் வந்திருக்கு.